என்ன பண்ணுங்கிறாங்க? பாதுகாப்பு இல்ல. சரி, என்ன பண்ண? பாதுகாப்பு என்ன கொடுக்குறது? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இதை தவிர வேற என்னென்ன பிரச்சனைகள் நடந்து சொல்லுங்க. எந்தெந்த வகையில் பாதுகாப்பு இல்லைங்கிறத பட்டியல் எடுத்து போட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட சொன்னால் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அதை விட்டுட்டு இத்தனை வருஷத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததை மாத்திரம் தான் சொல்ல முடியுது. வேற யார் என்ன பாதுகாப்பு இல்லை கேட்டு போச்சு. தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளே வரக்கூடாதுன்னு அதை உள்ளே வரலாங்கிறதுக்கான போட்ட மசோதாவை கையெழுத்து போடாமல் கவர்னர் வச்சுட்டு இருக்கார். தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்காருல்ல. அப்புறம் எப்படி போவாங்க? தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போராட்டம் கவர்னர் தான் பதில் சொல்லணும். தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கவர்னர் தான் பதில் சொல்லணும். அவருக்குள்ள தான் அது இருக்குது. ஆக இந்த போராட்டம் கவர்னருக்கு எகேன்ஸ்டாக இருக்குது. அவங்க தான் பதில் சொல்லணும். ஆனால் அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. அதனால தான் அவங்க போனாங்க. இல்லாட்டி பதிவாளர் தாங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் பதிவாளராக இருந்தவன். சென்னை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகமாக இருந்தபோது நிகர்நிலை பல்கலைக்கழகம் இருந்தோம். நான் ரெஜிஸ்ட்ரார். இப்போது நான் பல்கலைக்கழகத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நான் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினராக இருந்தவன். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா கவர்மெண்ட் போய் கேட்பீங்களா? யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட வேலை. வீட்லேயே திருடு நடந்தால் கூட வீட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் தாங்க போலீஸ் வர முடியும். இல்லாட்டி போலீஸ் வர முடியாது. இல்லாட்டி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த பெண்ணு புகார் கொடுத்ததுனால தான் அரசாங்கம் உள்ளே போச்சு. இல்லாட்டி அரசாங்கம் உள்ளே போக முடியாது. துணைவேந்தரோட உத்தரவுலாம் போக முடியாது. பேசிக் இது. ஆக இவங்க நடத்துகிற போராட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது கவர்னர், அரசாங்கம் இல்லை. ஆளுநரா? அவ்வளோதான். கவர்னர் ரவி தான் பதில் சொல்லணும். ரவியும் துணைவேந்தரும் தான் பதில் சொல்லணும். போராட்டம் எங்கே நடத்தினாங்க இவங்க? எந்த இடத்துல நடத்துகிறாங்க? எல்லாரும் வள்ளுவர் கோட்டம் தான். வள்ளுவர் கோட்டத்துக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு என்ன சம்பந்தம்? கவர்னர் மாளிகை முன்னாடியில் நடத்தணும். அவருக்களை தான் அந்த பல்கலைக்கழகம் இருக்குது. ஐஐடியில் நடந்ததுங்க பாலியல் வழக்கு நடந்து ஒரு பெண் தற்கொலை பண்ணிட்டாக்க. அப்போ இந்த கட்சியெல்லாம் எங்கே போனாங்க? அதெல்லாம் பழைய கேஸ், அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லலாம். அது வேறு விஷயம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்தபோது இந்த கூட்டம் எங்கே போச்சு? இவங்க கூட்டம் தான் இருந்தாங்க. அவங்க இன்றைக்கி வரல. அந்த கேஸ் நான் முடிவுக்கு வரலையே. அந்த குற்றவாளிகள் வரும்போதெல்லாம் 2 வாரில் கட்டிட்டு எப்படி ரேப் பண்ண பார்த்தியான்னு கையை காட்டிட்டு போகிறாங்க. எத்தனை பொங்கி எழுந்துட்டாங்களா அவங்கெல்லாம்? யார் இப்போ அதுக்கு யார் பதில் சொல்லணும்? சாத்தாங்குளத்தில் 3 பேரை கொண்டு தூக்கி போட்டானுங்களே. இன்றைக்கி வரல தான் வந்தது.